வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்து எல்லா ரைஸ் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா அது கூட வச்சு சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும். முந்திரி சிக்கன் சுக்கா அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் சுக்கா செய்கிறேன். இதுக்கு வந்து நல்ல அடிகனமான பெரிய அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கூடவே ஒரு 50 கிராம் உடைச்ச முந்திரி அதை சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வறுபடட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயமை அப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஸோ 2 வெங்காயம், பெருசாக இருந்தால் ஒரே வெங்காயமே கூட போதும். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் இதுக்கு செலவே. சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடுவோம். முந்திரியும் அதிலே இருக்கணும். முந்திரி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்ப்போம். வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஒரு பழமான தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இஞ்சி பூண்டோட வதங்கும் போது தக்காளியும் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் நமக்கு. ஸோ இது வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்து மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு போனோடையும் செய்யலாம், போன் இல்லாமல் போன்லெஸ்ஸாகவும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் தனி மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுத்தமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்து இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கனையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கமகமான சாம்பார்ல இருந்து மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. சிக்கன் நல்லா வதங்கி வரணும். வதங்க பார்த்திங்கன்னா சிக்கனே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி விடும். ஸோ நம்ம இந்த சுக்காவுக்கு வந்து தண்ணி தனியாக ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ தண்ணி அந்த சிக்கன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு. நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட இதில் ஊற்ற மாட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே வந்திருக்கு. இந்த சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதும். இப்போ இதில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய செந்தூர் சுக்கா மசாலானே நம்மக்கிட்ட இருக்குது. அதில் நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் சுக்கா மசாலா சேர்த்துக்குங்க. அப்படி அது நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனை, மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு வேகட்டும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு நல்லாவே வெந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம சேர்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. நல்லா அப்படியே கலந்து விட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் செய்கிறது எப்பயுமே மிதமான காரத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னொரு அரை டீஸ்பூன் மசாலா நீங்கள் எக்ஸஸாக சேர்த்துக்குங்க. சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸஸ், சுக்கா மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி
அப்படியே ஒரு பெரட்டி தேவைப்பட்டால் மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு பெரட்டிங்கன்னா நெய் சுக்கா மாதிரி அந்த கீ வாசனை பிடிக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே ட்ரையாக பெரட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சிம்பிளான ரெசிபி, டேஸ்டான ரொம்பவே அருமையாக இருக்கும். சூப்பரான கேஷ்யூ சிக்கன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய மசாலாஸ் வேணுங்கிறவங்க எல்லா டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.